ராஜா பேசின பேச்சு கவனிச்சிங்களா? இந்த நாய் அரெஸ்ட் பண்ணி வண்டியில நாய் வண்டியில ஏற மாட்டேன்றாரு. அதனால தான் சார் அந்த வண்டியை கூட்டிட்டு வந்தாங்க. என்ன இங்க காவல்துறை போகக்கூடிய அந்த வாகனத்தை நீங்கள் நாய் வண்டின்னு சொல்லி காவலர்களை கேவலப்படுத்துறீங்கனாக்கா, நல்லா புரிஞ்சுக்கங்க. அவ்வளோ தைரியமான ஆளு. போலீஸ் பாதுகாப்புலாம் ஊருக்குள்ள. உனக்கு எதுக்கு அவங்க பாதுகாப்பு? அண்ணாமலை வர சொல்லு. நீ வா. உன் பிஜேபி நபர்கள்லாம் எதுக்கு போலீஸ் வச்சு சுத்துறீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுக்கு ஏன் பாதுகாப்பு? தமிழ்நாட்டுக்குள்ள சாதாரண ஆட்டோ ஓட்டுறவன், ரிக்ஷா ஓட்டுறவங்க எல்லா நபர்களும் இங்கே பெருசா அசால்ட்டா போயிட்டு இருக்கிறாங்கன்னும் பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அப்போ பாதுகாப்பு தேவைப்படுகிறதுனாக்கா எதனால் தேவைப்படுகிறது? உங்களுடைய வரம்பு மீறிய பேச்சு, வரம்பு மீறிய செயல், இந்த அந்த மதத்தை வச்சு செய்யக்கூடிய இந்த அரசியல் இருக்கு இல்லையா? இதுக்காக தான் தேவைப்படுது. அப்போ எனக்கு தெரிந்து எடப்பாடி அவர்கள் இந்த ஸ்டாண்டில் உறுதியாக இருக்காங்க. விஜய் அவர்கள் இந்த முறை திமுகவை இங்கேருந்து அப்புறப்படுத்தி ஆகணும். தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபியை இங்கே வந்து வளரவே விட்டுறக்கூடாதுன்றதுல ரொம்ப முனைப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எத்தனை மலர்கள் இருந்தாலும் எல்லா மலர்களையும் கூட நீங்கள் தலையில் வைத்திட முடியும். தாமரை தலையில் வைக்க முடியுமா? முடியாது. தாமரை எப்பயுமே எவனுமே இங்கே தலையில் தூக்கி கொண்டாட தயாராக இல்லை. அது எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும்.